அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் முஸ்தஃபா அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க மாதத்திலே, புனிதமிக்க நேரத்திலே, புனிதமிக்க வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அமர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் இந்த வணக்கத்தை கபூல் செய்து அருள் புரிவானாக. அவனது திருமறையை ஓதுகின்ற பாக்கியம், அதை கேட்கின்ற பாக்கியம் அனைத்துமே தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான், அனைவருக்கும் கிடைப்பதல்ல. ரப்பு நம்மை தேர்ந்தெடுத்தான், நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அதிலும் கூட முழுமையாக 20 ரக்காத்துகளை தொழுகின்ற பாக்கியத்தை நமக்கு அருளினான். அதே போன்று ஒவ்வொரு இரவிலேயும் அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தந்தருள்வானாக. இன்று இருக்கிற அந்த சந்தோஷத்தை இந்த மாதம் முழுக்க வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியதன் காரணமாக வருடம் முழுக்க அல்லாஹ் நம்மை கண்ணியமாக வாழ வைப்பானாக. அன்பிருந்த பெரியோர்களே, குர்ஆனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை கொண்டு துவங்கி இருக்கிறார். இது இந்த குர்ஆனுக்கு மட்டும், இந்த உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் தந்த பாக்கியம். ஏனென்றால் இதற்கு முன்னுள்ள எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பாக்கியத்தை தரவில்லை. வான வேதங்கள் அனைத்துமே, அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், வான வேதங்கள் அனைத்துமே ஆஸ்மானி கிதாப் சப் குச், அதனுடைய துவக்கம் பிஸ்மில்லாஹ் என்று இருந்திருக்கிறது. ஆனால் பிஸ்மில்லாஹ் இர் ரஹ்மான் இர் ரஹீம், அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்கிற இந்த சிஃபத்தை போட்டு குர்ஆனில் மட்டும்தான் வந்திருக்கிறது. வேறு எந்த வான வேதங்களிலேயும் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற சிஃபத்தோடு பிஸ்மில்லாஹ் என்பது இல்லை, வெறும் பிஸ்மில்லாஹ் இருந்திருக்கிறது. ஆனால் சிலைகளின் பெயர்களை சொல்லித்தான் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து வந்திருக்கிறார்கள் அரபிகள். சிலைகளின் பெயரை சொல்லித்தான் துவங்குவார்கள். அந்த காலகட்டத்திலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பி இஸ்மிக அல்லாஹும்ம, பி இஸ்மிக அல்லாஹும்ம என்று சொல்லி தொடங்குவார்களாம். அந்த நேரத்தில் தான் முதலாக ஜிப்ரீலை சந்திக்கிறார்கள். முதலாக ஜிப்ரீலை சந்தித்த போது ஜிப்ரீலுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை இக்ரா பிஸ்மி ரப்பிகல்லதி, உம்மை படைத்து பரிபாலனம் செய்கின்ற ரப்பின் பெயர் கொண்டு ஓதுவீராக என்று சொல்லி கொடுத்தார்கள். பிறகு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற ஆயத்தே இறங்கியது. இந்த ஆயத்துக்கு நிகரே இல்லை பிரியவர்களே. இந்த ஆயத்து இறங்கிய நேரத்திலே காற்று அப்படியே நின்று விட்டது, கோலங்கள் எல்லாம் அப்படியே நின்று விட்டன, எதனுடைய செயல்பாடுகளும் ஏற்படவில்லை. இது கீழே இறங்கி முடித்த பிறகுதான் இயல்பு நிலை தொடங்கியது என்று எழுதுகிறார். அல்லாஹ் அப்படி ஒரு மிக பெரும் தாக்கத்துடைய, மிகப்பெரிய சக்தியுடைய ஒரு வசனமாக அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறார். எனவே ஒரு மனிதர் உள்ளத்திலிருந்து பயபக்தியாக ஒரு தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னால் கூட பைத்தியமே நீங்கி விடுமா. ஒரு மனிதனுக்கு வைத்திருக்கிற சூனியங்கள் கூட அகன்று விடுமா. ஆனால் நாம் எங்கே அதை சொல்லுகிறோம்? அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஞாபகத்திலேயே வருவதில்லை. ஒரு சஹாபி சாப்பிட்டு கொண்டே இருந்தார், நபி அவர்களும் பக்கத்திலே இருந்தார்கள். திடீரென சாப்பிட்டு முடிக்க போற நேரத்திலே அவருக்கு ஞாபகத்துக்கு வந்தது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நாம சொல்லலையே என்கிற ஞாபகம் வந்தது. உடனே அவர் சொன்னார் பிஸ்மில்லாஹி அவ்வலஹு ஆஹிரஹு என்று சொன்னார். நபி அவர்கள் சொல்லி தந்ததுதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மறந்து விட்டால் அவர்கள் கடைசியாக இதை சொல்லிக் கொள்ள வேண்டும். இதை சொன்ன மாத்திரத்திலே நபி அவர்கள் சிரித்தார்கள். இத்தனைக்கும் அவர் சொல்லுவது சத்தமிட்டல்ல, தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். நபி அவர்கள் சிரிக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், சிரிப்பதன் காரணம் என்ன?
ஒன்றுமில்லை, அந்த சகோதரர் அவர் சாப்பிடுகின்ற அந்த நேரத்தில் பிஸ்மில்லாஹ் சொல்லவில்லை. பிறகு முடிக்க போகிற நேரத்தில் அவருக்கு ஞாபகம் வந்தது. உடனே அவர் சொன்னார் பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிருஹு என்று சொன்னார். இதை சொன்ன மாத்திரத்திலே இவ்வளவு நேரம் அவர் சாப்பிட்டது அனைத்தையும் ஷைத்தான் சாப்பிட்டு விட்டான். அவன் வாந்தி எடுப்பதை நான் பார்க்கிறேன். இவ்வளவு நேரமும் அவர் சாப்பிடவில்லை. எனவேதான் நாம் பார்க்கிறோம், பிள்ளைகளை என்ன சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்ட மாட்டுதுங்க, உடம்பு மெலிஞ்சே கிடக்குது, சக்தியே கூட மாட்டுது, எடையே கூட மாட்டுது என்றெல்லாம் சொல்கிறோமே. எந்த உணவிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லப்படவில்லையோ அந்த உணவிலே அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுகிறார். குல்லு அம்ரின் தீபாலின் லம் யுபதா பிஸ்மில்லாஹ் ஃபஹுவ அக்தஉ. நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும், அந்த விஷயத்துக்கு அல்லாஹ் அனுமதி தந்த விஷயங்களாக இருந்தால், அப்படிப்பட்ட விஷயங்களிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லப்படவில்லை என்றால் அந்த விஷயம் அரைகுறையாக முடிந்திடும். அந்த விஷயத்திலே அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்திடாது, அந்த விஷயத்திற்கான சக்தியும் அவனுக்கு வழங்கப்படாது என்றார். ஆனால் எங்கே நாம் சொல்கிறோம் பெரியவர்களே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எதற்காக பயன்படுத்துகிறார்கள் தெரியுமா? ஒரு மனிதர் பிளேட்டிலே ஆர்டர் கொடுத்தாராம், என்ன வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கிறார்கள். அவர் தைரியமாக ஆர்டர் கொடுத்தாராம், எனக்கு சிக்கன் வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். உடனே அருகில் இருந்தவர் சொன்னாராம், இந்த சிக்கன் எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்றெல்லாம் தெரியாமல் நீங்கள் ஆர்டர் கொடுத்து விட்டீர்களே, ஆர்டர் கொடுத்ததைத்தானே நீங்கள் பார்த்தீர்கள், வந்த பிறகு என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என்றாராம். என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை, அது அறுத்து பொரித்து வந்திருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்று பாருங்கள் என்கிறாரே. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்றால் அங்கே பொரித்த கோழி வந்து வைக்கப்பட்டது. அதை அவர் எடுத்து சாப்பிடுவதற்கு முன்பாக பிஸ்மில்லாஹ் என்று ஓதி மேலே ஊதினாராம். ஊதி இப்பொழுது அது ஹலாலாகிவிட்டது என்றாராம். அறுக்கப்படுகின்ற நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லவில்லை என்றால் அது ஹலால் இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறுத்து பொரிக்கப்பட்ட பிறகு இவர் பிஸ்மில்லாஹ்வை பயன்படுத்தி அதை ஹலாலாக்க பார்க்கிறார். பிஸ்மில்லாஹ்வை எப்படி பயன்படுத்துகிறார் பார்த்தீர்களா? ரப்பினால் தடுக்கப்பட்ட ஒன்றுக்கு பிஸ்மில்லாஹ் சொன்னால் தடை நீங்கிவிடும் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய கோளாறு நம்மிடத்தில் தான். அதனுடைய விபரீதமும் விளைவையும் நாம் தான் சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே அதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கதவை பூட்டினால் சொல்லுங்கள், கதவை திறந்தால் சொல்லுங்கள், வீட்டுக்குள் நுழைந்தால் சொல்லுங்கள், வீட்டிலிருந்து வெளியேறினால் சொல்லுங்கள், வாகனத்திலே அமர்கிற நேரத்தில் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்லவில்லை என்றால், நீங்கள் அமர்ந்த பிறகு பின் சீட்டு காலியாக இருந்தால் அதிலே ஷைத்தான் அமர்ந்து கொள்வான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமர்ந்து கொண்டு என்ன செய்வான் என்பதை நபி அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அங்கே போக முடியாமல் உங்களை திசை திருப்புவான் என்றார்கள். உங்களது சிந்தனைகளை சீரழிப்பான் என்றார்கள். உங்களது சிந்தனைகளை எல்லாம் கலைத்து விடுவான் என்றார்கள். செல்ல வேண்டிய தூரத்திற்கு போக முடியாமல் வாகனம் இடையிலேயே நின்று விடும் வகையிலே செய்வான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நீங்கள் பிஸ்மில்லாஹ்வை சொல்லிக் கொண்டால் அதற்கு என்ன நடக்கும் அதை சொன்னார்கள். நீங்கள் பிஸ்மில்லாஹ்வை சொல்லிக் கொள்வீர்களேயானால் உங்களுடைய வாகனத்துக்கு பின்னால் ஒரு மலக்கை எல்லாம் அமர வைப்பார். அந்த மலக்கு நீங்கள் எந்த இடத்திற்கு போக வேண்டுமோ அந்த இடத்திற்கு அவரும் கூடவே வந்து உங்களுடைய வேலைகளிலே அவரும் உதவியாக இருந்து ஏதேனும் பள்ளத்திலே வண்டி சிக்கிக் கொண்டால் அவரே தள்ளிவிட்டு அனைத்தையும் அவர் செய்துடுவார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது இந்த பிஸ்மில்லாஹ்வை நாம் விடலாமா? அத்துணை விஷயங்களிலேயும் நாம் பின்பற்ற வேண்டும். விசேஷமான உணவுகளை பார்க்கிற போது பிஸ்மில்லாஹ் ஞாபகத்துக்கு வருவதில்லை. ஆனால் என்ன செய்யறதுன்றது போது பிஸ்மில்லாஹ், சார் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், விசேஷமான உணவை பார்க்கிற நேரத்திலே நீ ரொட்டியை ஒரு துண்டாக எடுத்து அதை முக்கி எடுப்பாயே கறி குர்மாவிலே, அந்த நேரத்தில் உன்னை படைத்த ரப்பு நினைவுக்கு வந்தால் நீ முத்தகி என்று அர்த்தம் என்றார். நீ இறையச்சம் உள்ளவன் என்று அர்த்தம். நீ உன்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் பிரியம் இருக்கிறது என்று அர்த்தம் என்றார். அதை பின்பற்றுகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானா. அடுத்து சூரத்துல் ஃபாத்திஹா எப்பொழுதுமே நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனுடைய மகத்துவத்தை புரிய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் உடனே அல்லாஹ் சொல்கிறானாம், என் அடியான் என்னை புகழத் தொடங்கி விட்டான் என்கிறார். பிறகு அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லும் பொழுது சொல்கிறானாம், எனது புகழை விவரிக்க தொடங்கி விட்டான் என்கிறானாம்.
பிறகு மாலிகி யௌமித்தீன் என்று சொன்ன மாத்திரத்தில் என்னுடைய மாட்சிமையை சொல்ல ஆரம்பித்து விட்டான், எனது உயர்ந்த அந்தஸ்தை சொல்ல ஆரம்பித்து விட்டான் என்கிறாராம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொன்ன மாத்திரத்தில் 2 துண்டுகளாக உபயோகப்படுத்தி இருக்கிறான். அதில் முதல் வாக்கியம் எனக்கே உரியது. ஏனென்றால் உன்னையே வணங்குகிறேன் என்கிறான். என்னை தவிர வேறு யாரையும் அவன் வணங்க மாட்டான், வணங்கவும் கூடாது, அது எனக்கே உரியது. பிறகு இய்யாக நஸ்தஈன் என்கிறான், உதவி தேடுகிறான். அவன் தேடிய அனைத்தையும் நான் தந்து விடுவேன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். பிறகு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அங்கிருந்து அந்த சூரா முடிய அவன் ஓதி முடிக்கிற போது அல்லாஹ் சொல்கிறான், நேர்வழி கேட்கிறான். அவனுடைய அத்துணை விஷயங்களிலேயும் நான் வழிகாட்டுவேன். அவனை வழி தடுமாற விடமாட்டேன், அவனை வழி பெறட விடமாட்டேன், தட்டு மாறி போக நான் விடமாட்டேன், சமூகத்திலே கேவலப்படுகின்ற வகையில் ஆக்க மாட்டேன், அவனை கண்ணியமாக வைத்திருப்பேன், கௌரவமாக வைத்திருப்பேன். இது எனது ஆணை என்கிறானாம் அல்லாஹ். இதை நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஃபாத்திஹா சூராவை ஓதுகிற போது இது நமது நினைவிலே வர வேண்டும். இந்த ஒரு சூரா தான் முழுமையாக 7 ஆயத்தாக அப்படியே இறங்கியது பெரியவர்களே. இந்த சூராவுக்கு நிகர் குர்ஆனிலேயே கிடையாது. இந்த சூராவுக்கு நிகர் ஜபூரிலே கிடையாது, இஞ்சினிலே கிடையாது, தௌராத்திலே கிடையாது, எந்த வான வேதங்களிலேயும் கிடையாது. அவ்வளவு மகத்துவமிக்க ஒரு சூரா. இந்த சூராவை தினந்தோறும் ஒரு மனிதர் 10 தடவை ஓதிக்கொண்டே வருவாரையனால் ஒரு குர்ஆன் முடித்த நன்மை கிடைத்துவிடும். இந்த சூராவை 10 தடவை தினந்தோறும் ஓதி வருகின்ற மனிதர் 40 நாள் பிலா நாகா, ஒரு நாள் கூட விடுபடாம ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரே இடத்தையும் சொல்லுகிறார்கள் கிதாபிலே. நீ அமர்ந்து ஓதுகின்ற இடமும் ஒரே இடமா இருக்கணும், நேரமும் ஒரே நேரமா இருக்கணும். 40 நாளைக்கு தொடர்ச்சியாக இதை ஓதிவிட்டால் இந்த ஃபாத்திஹா சூரா ஆப்கே முட்டி மே ஆ ஜாயேகி என்கிறார், உன்னுடைய வசத்துக்கு வந்துவிடும். பிறகு அந்த ஃபாத்திஹா சூராவை உடல்நலம் சரியில்லாதவருக்கு நீ ஓதி அவர் மீது ஊதினால் உடனே ஷிஃபாவே கிடைச்சிடும். தன் மீது ஓதினால் ஷிஃபா கிடைச்சிடும். ஏதேனும் வஸ்துகளின் ஊதினா அந்த வஸ்துகள்ல பரக்கத்து உண்டாயிரும். இதனுடைய பிரயோஜனங்கள் 1-2 அல்ல, எண்ணிலடங்காத பிரயோஜனத்தை எழுதுகிறார்கள். இந்த அளவுக்கு நமக்கு போதுமானது. சூரத்துல் பக்கரா நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். 286 வசனங்களை கொண்ட மிக நீண்ட சூரா. இந்த சூராவை நீங்களும் ஓதுங்கள், வீட்டிலே ஓதச் சொல்லுங்கள். இது எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே ஜின் ஷைத்தான்களுக்கு வேலை கிடையாது. இதை எந்த வீட்டிலே ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு சூனியங்கள் வைத்தாலும் எடுபடாது, ஜின்கள் ஷைத்தான்கள் பின்தொடர முடியாது. அவர்களது வயோதிக காலத்திலே புத்தி பேதலித்தல் என்கிற அந்த நோய் ஏற்படாது. நர்வஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். கையில இருக்கிறது, நாம் தேடி திரிகிறோம் பெரியவர்களே, கையில இருக்கிறது. தேடி திரிகிறோம், ராசி பார்க்கிறவனையும் ஜோசியக்காரனையும் தேடி திரிகிறோம். அவன் என்ன சொல்றானோ அதையெல்லாம் நம்புறோம். உனக்கு கண்டம் இருக்குங்க, அதனால வெளிநாட்டுக்கெல்லாம் போகாதீங்க. உடனே வெளிநாட்டுக்கு போகாம இவனை கொண்டு ஈமான் கொண்டதாக, அவன் சொல்ல கொண்டு ஈமான் கொண்டதாக. உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உங்க பையனை படிக்க வைக்காதீங்க, வேலைக்கு அனுப்பாதீங்க, வீடு கட்டாதீங்க, இந்த வீட்டை மாத்திக்கிங்க, குடோனை மாத்திக்கிங்க, வியாபாரத்தை மாத்திக்கிங்க. அவன் சொல்ல அப்படியே நம்பி வாழ்க்கை சீரழிஞ்சவர்கள் 1-2 அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குறிகாரன் சொல்லுகின்ற சொல்லை கேட்டு நடைமுறையில் வாழக்கூடியவனின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, அவனது ஈமான் பறி போய்விடும், அவனுடைய எந்த துஆவும் ரப்பிடத்திலே கபூல் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை நபி அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் என்றால், இவ்வளவு அழகான சூரா கையில் இருக்க நீ இப்படி சீரழிகிறாயே என்று நம்மை பார்த்து வருத்தப்பட்டு சொல்லுகிறார். விளங்கி அமழ்ச்சுகின்ற வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தரில் புரிவானாக. இந்த சூராவினுடைய மற்ற மகத்துவங்களையும் மற்ற செய்திகளையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் உங்களுக்கு நினைவுபடுத்துவேன். வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கேட்டதை கொண்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஃபஜ்ருடைய தொழுகை 4:50க்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 10 நிமிடம் முன்பாக 4:30 மணிக்கு பாங்கு சொல்லப்படுகிறது என்றால் உங்களுக்கு சஹர் வைப்பதற்கு 4:20 வரையிலும் டைம் இருக்கு. இந்த கார்டுகளில் போடப்பட்டிருக்கிற டயங்கள் எல்லாம் பேணுதலின் உச்சஸ்தானத்திலே போடப்பட்டிருக்கிறது. 4:01க்கு முடிச்சிருங்கோ, 4 மணிக்கே முடிச்சிருங்கோ, தேவைப்பட்டா 3:30க்கே முடிச்சுட்டு படுத்துருங்கோ என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது.
பேணுதலின் உச்சம் என்று. ஆனால் அந்த பேணுதலினுடைய பிரதிபலிப்பு என்ன ஆகும் தெரியுமா? நோன்பு வைத்துட்டு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு, 50க்கு வச்சிருக்காங்க தொழுகை. ஒருத்தர் அதான் என்கிட்ட கேட்டார், 4:30 வச்சிட வேண்டியதானே சொன்னார். இன்னொருத்தர் கேட்டார், 4:20 வக்து வந்துருது இல்ல, 4:20 வச்சிட வேண்டியதானே அப்படின்னு சொன்னார். அப்ப அவரவர்கள் இஷ்டத்தின் பிரகாரம் கார் அடிப்பதை போன்று இஷ்ட பிரகாரம் தொழுகையும் வைக்க சொல்கிறார்கள். ஆனால் அனைவருடைய சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டுதான் நாம் எதையுமே ஏற்பாடு செய்ய முடியும். அந்த வகையில் 4:20 வரை, ஏனென்றால் 4:20 தான் வக்தே வருது. வக்து வந்த பிறகு 10 நிமிடம் கழித்து தான் நாம் வாங்க சொல்றோம். அதனால யாரு இப்படி விளங்க வேண்டாம். ஹதீஸில் இருக்கிறது, நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், பிலாலுடைய பாங்கை கேட்டு நீங்கள் சஹர் செய்வதை நிறுத்திக் கொள்ளாதீர்கள், அவர் தஹஜ்ஜுதுக்காக பாங்கு சொல்லுகிறார். எப்படி சொன்னார்கள்? பிலாலுடைய பாங்கை கேட்டு நிறுத்திக் கொள்ளாதீர்கள், அவர் தஹஜ்ஜுதுக்காக சொல்லுகிறார். உம்மு மக்தூம் பாங்கு சொல்லுகிற போது நிறுத்திக் கொள்ளுங்கள். எப்படி சொன்னாங்க? உம்மு மக்தூம் பாங்கு சொல்லுகிற போது நிறுத்திக் கொள்ளுங்கள் இப்படி சொன்னாங்களே தவிர அவர் பாங்கு சொல்லி முடிக்கிற போது நிறுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லல. அதனால இப்பதானே பாங்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, தயிர் இப்பதானே போட்டிருக்கிறோம், முடிச்சுக்குவோம், இந்த லாஸ்ட் பினிஷிங் ஒர்க்கை முடிச்சுக்குவோம், இதை போட்டு மோல்டிங் பண்ணா தான் சரி வரும், இல்லைன்னு சொன்னா பிறகு பகல் நேரம் நமக்கு பெரும் பிரச்சனையா போயிடும். இப்பதான் பாங்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கடைசி நிமிடத்தினுடைய டச்சிங் வச்சுக்கிட்டு இருக்கிறோமே, நோன்பே வீணா போய். இப்ப நபியர்கள் சொல்றாங்க, உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா பாங்கு சொல்ல ஆரம்பிச்சா நீங்க நிறுத்திருங்கன்னு சொன்னாங்க. இது வக்து வந்த உடனே பாங்கு சொன்னதுனால இப்படி சொன்னாங்களே தவிர நாம வக்து வந்த உடனே பாங்கு சொல்லலைங்க. வக்து வந்ததுல இருந்து 10 நிமிடம் கழிச்சுதான் பாங்கு சொல்றோம். அதனால நம்ம பாங்கு வரைக்கும் நீங்க நோம்பு வச்சீங்கன்னா நோம்பே கூடாம போயிரு, ஏனென்றால் வக்து வந்துருது. அதனால 20க்கு நிறுத்திக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த நோன்பை கபூல் செய்வான். அநேக நபர்கள் அவர்கள் வைக்கின்ற நோன்பு இருக்கிறதே வெறும் பசியும் பட்டினியும் தான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி சொல்கிறீர்களே? ஆமாம், இஷ்ட பிரகாரம் நீங்களாக ஒரு நேரத்திலே வைத்துக் கொள்வதும் நீங்களாக ஒரு நேரத்திலே திறந்து கொள்வதும் கடந்த வருடம் கூட கேள்விப்பட்டோம். மேலே ஒரு கூட்டம் அவர்கள் தனியாக அமர்கிறார்கள், அவர்கள் நோன்பு திறப்பதற்கு 5 நிமிடத்திற்கு முன்பாகவே அவர்கள் நோன்பு திறந்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு துவேஷமான செயலை மாற்றான் பலதையும் செய்து நம்மை பாடாய்படுத்துகிறார். அதற்கு மத்தியில் இந்த காரியத்தை வர செய்து நமக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்துகிறோம். நிச்சயமாக இந்த கொடுஞ்செயலிலிருந்து நாம் முதலில் வெளியே வர வேண்டும். அப்படி உங்களுடைய ஏத்திக்காது, உங்களுடைய கொள்கை என்றால் நீங்கள் தனியாக போய் வேறு எங்காவது ஒன்று சேர்ந்து நோன்பு திறந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்கள் அனைவரும் ஐக்கியமாக ஜமாத்தோடு இருக்கிற இடத்திலே வைத்து நீங்கள் நோன்பு திறக்கிறீர்கள். 5 நிமிடம் முன்பாக நோன்பு திறக்கும் போது என்ன சொல்கிறீர்கள்? சூரியன் மறைய தொடங்கி விட்டது. சூரியன் மறையத்தான் தொடங்கி இருக்கிறதே தவிர சூரியன் மறைந்து விடவில்லை. நபி அவர்கள் மறைகின்ற வரை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். சூரியன் மறைந்து முடிக்கும் வரைதான் அங்கே அர்த்தமே தவிர சூரியன் மறைய தொடங்கும் போதே நோன்பை தரங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நோன்பு பரிபூர்ணம் அடையாது. எனவே சூரியன் மறைந்து முடிக்க வேண்டும். அதைத்தான் சுன்னத்துல் ஜமாத் சொல்லுகின்றது, அதைத்தான் நபி அவர்களும் சொல்லித் தருகிறார்கள். பேணுகின்ற வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.